சொல்லுங்க டாக்டர். ரகுவோட கண்டிஷன் சரியில்லை. அவனுக்கு தலையில உள்ளுக்குள்ள சின்னதா ரத்தம் கட்டியிருக்கு. நாங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்நேரம் அது கரைஞ்சு அவன் கண்ணு முழிச்சிருக்கணும். ஆனா முழிக்கல. இப்ப என்ன டாக்டர் பண்றது? என்ன சின்ன ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டி வரும். அத பண்ணாதான் அவன் உயிர் பொழைப்பான், கண்ணு முழிப்பான். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா அன்பு, முதல்ல ரகுவோட ஃபேமிலியில இருந்து யாரையாவது கூட்டிட்டு வாங்க. அது எதுக்கு மேடம்? இந்த ஆபரேஷன் பண்றதுனால எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஒருவேளை ஆபரேஷன் பண்றதுனால அவனுக்கு ஏதாவது ஆனா அதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பொறுப்பு இல்லைன்னு ஒரு கன்சர்ன் லெட்டர்ல ரகுவுக்கு நெருக்கமான சொந்தக்காரங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அப்பதான் ஆபரேஷன் பண்ண முடியும். மேடம், அவன் வைஃப் தான் இவனோட இங்க இருந்திருக்காங்க. ஆனா அந்த ராஸ்கல் பொண்ணுங்கன்னு அலையறத பார்த்துட்டு அவங்களும் இவனை விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்களா? அவங்க எந்த ஊரு, இப்ப எங்க இருக்காங்கன்னு எங்க யாருக்குமே தெரியாது டாக்டர். அதுவும் அவங்கள இப்ப தேடி கூட்டிட்டு வர்றது உடனே ஆகிற காரியமும் இல்ல. அப்படியே தேடி கூட்டிட்டு வந்தாலும் இவனை பார்த்ததும் அவங்களும் அவனை கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது டாக்டர். கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். இப்படி சொன்னா எப்படி அன்பு? ஆபரேஷன் எப்படி பண்றது? டாக்டர், நீங்க எம்பிட்ட உதவி பண்ணிட்டீங்க. இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணிருங்க. ஏற்கனவே அவன் ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட். உங்களுக்காகத்தான் போலீஸு கூட இன்ஃபார்ம் பண்ணாம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப ஆபரேஷனுக்கு பேஷண்டோட ஃபேமிலி கிட்ட இருந்து கன்சர்ன் லெட்டர் வாங்காம ஆபரேஷன் பண்ணா அது ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய ரிஸ்க் ஆயிடும். அன்பு, நீங்க ஆனந்தே டாக்டர், இது சின்ன சர்ஜரின்னு தானே சொல்றீங்க. உங்க டாக்டர்ஸ் எல்லாம் நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்களா? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். ஒரு வகையில பார்த்தா ஒரு உயிரை காப்பாத்தி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நியாயம் கிடைக்கிறதுக்கு தானே நீங்க இதை பண்றீங்க.